ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மாடி தோட்டம் அப்டேட் கேட்டிருந்தீங்க. இப்போலாம் ரொம்ப பராமரிக்கிறது இல்லைன்னா அந்த ட்ரிம் பண்ணி விடுறது அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணுறதில்ல. தண்ணி மட்டும் டெய்லி ஊற்றிட்டுருக்கேன். கொய்யாக்காய் பாருங்கள், நல்லா காய்ச்சிருக்குது, சூப்பராக காய்ச்சிருக்கு. நிறைய காய் கொடுத்துருச்சு. கொய்யாக்காய் வந்து வாங்கி நான் 1 இயர் செடி, இது கரெக்டாக 1 இயர் செடி. நான் என்னோடய எல்லா செடியுமே 1 இயர் ஆகுது. 1 இயரில் எனக்கு நிறைய காய் கொடுத்துருச்சு. கொய்யாக்காய் வந்து நல்ல இனிப்புங்க, சரியான இனிப்பு பழம், நல்ல டேஸ்ட்டு. இது வந்து ரெட்டு கொய்யா, இது ரெட்டு கலரு, நல்லா இனிப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் லெமன் நல்லா காய்ச்சிருக்கு, நிறைய காய் காய்ச்சிருக்கு, அப்படியே கொத்து கொத்தாக காய்ச்சிருக்குது. இன்னும் பழுக்கலை, எதுவுமே காயாக இருக்குது. பழுத்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த செடியோட வீடியோஸ் எல்லாமே நான் பழைய வீடியோஸ் பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லாத்துலேயுமே நான் போட்டிருக்கேன். சின்ன செடியிலேருந்து நான் எப்போ வாங்கி வச்சேனோ அப்போயிலேருந்தே நான் வீடியோ அப்பப்போ போட்டுகிட்டே தான் இருக்கேன். இது வந்து ஜாதி முல்லை வந்து ஒரு நாளைக்கு ஒரு 10-15 பூ கிட்ட டெய்லியுமே பூக்குங்க. தினம் பூத்துட்ருக்கு, நல்ல வாசம், சூப்பராக இருக்கும். இது வந்து ரொம்ப சின்ன செடி. இது வந்து நான் ரீசெண்டாக தான் வச்சேன். நான் ஒரு 3 மந்த் இருக்கும், ஒரு 3 மாதம் தான் இருக்கும் இந்த செடி வச்சு. ஆனாலும் சூப்பராக பூக்குது நல்லா. இது நம்ம பழைய ரோஸ் தான், பன்னீர் ரோஸ். நல்லா பழைய வீடியோவில் பார்த்தீங்கன்னா கொத்து கொத்தாக பூக்கும். ஒரு கொத்தில் 5 பூ கிட்ட இருக்கும், 5 பூ 6 பூலாம் இருக்கும். நல்லா பெருசாக இருக்கும் பூவு. இப்போ கொஞ்சம் சின்னது, பராமரிப்பு கம்மியானதுனால கொஞ்சம் வந்து பூவெல்லாம் சின்னதாகிடுச்சு. ஒரு பூவாக பூக்க ஆரம்பிச்சிருச்சு. மறுபடியும் கொஞ்சம் க்ளீன் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணணும். பராமரிப்பு இல்லைன்னா என்னென்னு கேட்டிங்கன்னா, உரம் வைக்காமல் ட்ரிம் பண்ணி விடுவேன். அடிக்கடி உரம் நிறைய கொடுப்பேன். இப்போ அதெல்லாம் எதுவுமே பண்ண முடியல, ஏன்னா கொஞ்சம் வேலைகள்னால என்னால் பண்ண முடியல. இதோ இவ்வளோ பூ பூக்கும் டெய்லி. எனக்கு சாமிக்கு யூஸ் பண்ணுவேன், தலையிலையும் வச்சுக்குவேன். அதுக்கப்புறம் ஸ்டார் ஃப்ரூட்டு, அது வந்து ஒரு டைம் நல்லா காய்ச்சிருச்சு. இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் ஸ்டார் ஃப்ரூட்டோட காய், பழம் எல்லாமே போட்டிருப்பேன்.